திருப்பிக் கொள்வோம். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். அவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்கு நீதியின் தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது தாவீது சொல்றாரு, நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினி, எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். அல்லேலூயா. முதல்ல சொல்றாரு, என் நீதியின் தேவனே என் ஜெபத்துக்கு செவி கொடும் அப்படிங்கிறாரு. இப்ப சொல்றாரு, நான் நெருக்கத்தில் இருந்த பொழுது எனக்கு விசாலத்தை தந்தி. அதை நான் நினைச்சு பார்க்க ஆண்டவரே, ஒரு காலகட்டத்தில் எனக்கு நெருக்கம் உண்டானது, நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது எனக்கு விசாலத்தை தந்தீர். அதே போல இப்பொழுது இருக்கிற இந்த பிரச்சனைக்கும் எனக்கு என்ன செய்யணும்? ஜெயத்தை தரணும். இப்பொழுது நான் ஜெபிக்கிற என் ஜெபத்திற்கு நீங்க பதில் தர வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கடந்த காலத்துல கர்த்தர் செய்ததை அவர் நினைச்சு பார்க்கிறாரு. எனக்கு நெருக்கம் உண்டான காலத்துல எனக்கு விசாலத்தை தந்தீர். அதே போல இப்பொழுதும் கூட ஆண்டவரே, எனக்கு இருக்கிற அந்த பிரச்சனையை மாற்றுங்க, எனக்கு இறங்கி என் ஜெபத்திற்கு பதில் தாங்க ஆண்டவரே என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீங்க ஏதோ ஒரு காரியத்துக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் எதிர்பார்ப்போட நீங்க வந்திருக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலையில கூட நீங்க என்ன பண்ணணும் சொன்னா, கடந்த காலத்துல கர்த்தர் செய்த நன்மையை நினைச்சு பார்த்து, ஆண்டவரே அந்த சூழ்நிலையில எனக்கு அற்புதம் செய்தீரே, எனக்கு விடுதலை தந்தீரே, எனக்கு அதிசயங்களை காண பண்ணீரே, என்னுடைய குறைவுகளை நிறைவாக்கினீரே, இப்பொழுது இருக்கிற இந்த பிரச்சனையையும் மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்ம என்ன செய்யணுமா? ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரம் நம்ம பிரச்சனையை பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்குள்ள என்ன வந்துடும்? சோர்வு வந்துடும், மனசோர்வு வந்துடும், கவலை வந்துடும். பாஸ்டர் ஆராதனையில் சொன்னவர் ஒரு பயம் வந்துடும். என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, இது நடந்துருமோ, இப்படி ஆயிருமோ என்கிற ஒரு பயம் யார் கொண்டு வரானா? பிசாசு கொண்டு வரான். அப்ப அந்த சூழ்நிலையில, அந்த பிரச்சனையின் மத்தியில, அந்த இக்கட்டான சூழ்நிலையில நாம என்ன செய்யணுமா? கடந்த காலத்துல கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்த அற்புதங்களை, அதிசயங்களை நினைவு கொண்டு பார்க்கணும். எப்பா, ஒரு காலத்துல நான் எப்படிலாம் கஷ்டப்பட்டேன், அந்த நேரத்திலே கர்த்தர் என்னை அற்புதமா நடத்தினார, இந்த பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணுமா? கடந்த காலத்துல கர்த்தர் செய்ததை நினைச்சு பார்க்கும்போது இப்ப இருக்கிற பிரச்சனை நமக்கு ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா பிசாசு என்ன பண்ணுவான்? நம்ம பயமுறுத்துவான். டேய், நீ அவ்வளவுதான், உன் வாழ்க்கை நீ அவ்வளவுதான், நீ மேலேயே வர முடியாது, நீ மேலேயே எழும்ப முடியாது என்று சொல்லி பிசாசு நமக்கு பிரச்சனையை காமிச்சு காமிச்சு பயமுறுத்தி கொண்டே இருப்பான். ஆனா அந்த நேரத்துல நாம என்ன பண்ணணும்? பிரச்சனையை பார்த்து பயப்படாதபடிக்கு கர்த்தர் செய்த நன்மையை நினைவு கூர்ந்து நமக்கு தைரியம் உண்டாக வேண்டும், விசுவாசம் உண்டாக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. போன வாரம் நம்ம பார்த்தோம் அப்படிதானே? கோலியாத்தை பார்த்து எல்லாரும் என்ன பண்ணாங்க? அவனுடைய தோற்றத்தை பார்த்து, அவனுடைய உருவத்தை பார்த்து, அவனுடைய ஆயுதங்களை பார்த்து, அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து எல்லாரும் பயந்து நடுங்கி கொண்டு இருந்தார்கள். ஆனா தாவீதோ கோலியாத்தை பார்த்து என்ன செய்யல? பயப்படல. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட பிசாசு பிரச்சனையை கோலியாத்தை போல கொண்டு வந்து வச்சுட்டு நம்மளை பயமுறுத்திக்கிட்டே இருக்கான். உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி பிரச்சனைய உங்க முன்னாடி பெருசா காமிச்சுக்கிட்டே இருப்பா. ஆனா நம்ம அந்த பிரச்சனையை பார்த்து பயப்படக்கூடாது.